த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது மாதிரியான இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகைகள் எல்லாமே இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்காங்க, ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெல்லி RSS கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இது மிகப்பெரிய ஆபத்து. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுடைய வாழ்க்கை சுரண்டி அழிக்கப்படும். கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த பாஜக RSS இதை நடைமுறைப்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் இதுக்கு முன்பு இருந்த அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்கி இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசும் விஜய் அவர்களும் மிக மிக ரகசியமாக, மிக சைலண்டாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜென்சி இளைஞர்களும் இது குறித்து கேள்வி எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக மிக தந்திரமாக இந்த செயலில் ஈடுபட துவங்கிவிட்டார்கள். RSS பாஜகவினுடைய மிகப்பெரிய கனவை நடைமுறைப்படுத்துவதற்கு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டார். இது போன்ற ஒரு சட்டம் வரவே கூடாது என்று வட இந்தியாவில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது தொடர்பான மிக முக்கியமான சட்டத்தில் ஏன், எதற்காக விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டார்? உச்ச நீதிமன்றம் வரை சென்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தடுத்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கும்போது அதை எதையும் பொருட்படுத்தாமல் தனக்கு ஓட்டு போட்ட ஜென்சி இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கக்கூடிய இந்த சட்டத்தில் ஏன் இவர் கையெழுத்து போட்டார்? இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாடு, இந்தியா என்ன ஆக போகிறது? டெல்லி RSS தமிழ்நாடு கவர்னருடைய திட்டம் என்ன? இதற்கு விஜய் அவர்கள் எப்படி ரகசியமாக ஒத்துழைக்கிறார்? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு என்ன அப்படின்னா, டெல்லி ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாநிலத்தை எல்லாத்தையும் தன் காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைச்சது அப்படின்னா, முதல் குரல் நம்ம கிட்ட இருந்து தான் வரும். அது லீகலாகவும் வரும், போராட்டமாகவும் வரும். குறிப்பாக உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இது மாதிரியான சட்டங்களை ஸ்கிராப் பண்ணி தூக்கி எறியக்கூடிய முதல் மாநிலம் நம்மளதா தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடந்த அரசு, அதாவது திமுக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான அகாடமிக்ஸ், இந்த பாடத்திட்டத்தையும் நிர்வாகத்தையும் முடிவு பண்ணக்கூடிய நபர், உயரிய பதவி. இந்த வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உரிமை மாநிலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாத்துக்கும் சான்சலர் யாரு அப்படின்னா கவர்னர் தான். கவர்னர் எக்ஸிஸ்டிங்காகவே அவர் தான் சான்சலராக இருப்பார். இந்த புதிய சட்டத்தினூடாக ஸ்டாலின் அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்னர் எல்லாம் மாநில யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்கக்கூடாது, முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் வந்துச்சு. நேரடியாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அன்னைக்கு திமுக அரசு பெற்றாங்க. பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய GR சுவாமிநாதன் பெஞ்சு தற்காலிகமாக அதுக்கு சில தடைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு 10 யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு, அதாவது மாநில அரசுகிட்ட இருக்கு. கவர்னரை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்கப்படக்கூடிய வரியில உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அதுல படிக்க போறது தமிழ்நாட்டு மாணவர்கள். அதுல இன்னும் குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னம்னா, அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி, மாநில அரசுக்கு ஏத்த மாதிரி, மாநிலத்தினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், இதை எந்த வகையிலும் கொச்சப்படுத்துற மாதிரி, இதை எந்த வகையிலும் இருட்டடிப்பு செய்யற மாதிரி இல்லாம பாடத்திட்டத்தை நம்ம வச்சிருப்போம். அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சென்ட்ரலும் சில UGC சில அட்வைஸ் கொடுப்பாங்க, AICT சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இதில் நடக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்தை, ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி வாத்தியார்களை அப்பாயின்ட் பண்ணி அதுக்கு செலவு செஞ்சு எல்லா செலவையும் செய்யறது மாநிலம். நாம தான் பில்டிங் கட்டுறோம், நாம தான் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குறோம், நாம தான் எல்லாம் பண்றோம். பாடத்திட்டத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இந்தியாவை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களுடைய ஒரு பெரிய கனவு. மாநிலத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு. பல்கலைக்கழகங்களை மேனேஜ் பண்றதோ, இல்லை பல்கலைக்கழகம் குறித்து சில முக்கியமான முடிவு எடுக்கிறதோ, கல்லூரிகள் குறித்து சில முக்கியமான முடிவு எடுக்கிறதோ, இது UGCக்கு சில அதிகாரங்கள் உண்டு, அவ்வளவுதான். கொஞ்சம் அதிகாரங்கள், அவ்வளவுதான். நிறைய அதிகாரம்லாம் கிடையாது. UGC எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னு கூகுளில் போய் படிச்சாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ மாநிலத்துக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஒரு புது சட்டத்தை, திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கிறது தான், அதுல திருத்தத்தை கொண்டு வந்து கவர்னருக்கு பதிலாக CM தான் சொல்லி முடிவு பண்ணாங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு, பஞ்சாயத்தாச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்னர் திரும்ப 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 என்ன சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலரை தேர்வு செய்யணும் அப்படின்னா அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 பேர் கொண்ட குழு இருக்கு. ஒரு கவர்னரால் போடப்பட்ட ஒரு ஆள், இன்னொன்று மாநில அரசாங்கத்தால் போடப்பட்ட ஒரு நபர், மூணாவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சிண்டிகேட்ல இருந்து வரக்கூடிய மெம்பர். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது. 2018 மோடி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதாவது UGC ரெகுலேஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க, அமெண்ட்மெண்ட்.
அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அது மத்திய பல்கலைக்கழகமா இருக்கட்டும் இல்ல மாநில பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இதுல வைஸ் சான்சலர் நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒட்டு மொத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் இருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வைஸ் சான்சலரை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அப்பாயின்ட் பண்ணணும் இல்லையா, அந்த சர்ச்சிங் கமிட்டியில எங்க ஆளு, அதாவது டெல்லியில இருந்து ஒரு ஆள், யூஜிசியில இருந்து ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தெல்லாம் நாங்க பொருட்படுத்த முடியாது, இதை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அரசாங்கமே சொல்லுச்சு. அதாவது என்டிஏ கூட்டணியில மோடி அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அந்த அதிமுக அரசாங்கமே இதை எதிர்த்துச்சு. ஆனா என்ன கவலை அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அரசாங்கம் வாயே திறக்காம அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் அதுல ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட். ஸோ அப்ப 2018 யூஜிசி மெம்பர் டெல்லியிலிருந்து ஒரு மெம்பர் இதில் அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இதை விட ஹைலைட்டான விஷயம், திமுக அரசு இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்னர் இருந்தா தானே நீங்க ஆட்டம் போடுவீங்க, கவர்னரே சான்சலரா இருக்கக்கூடாது, கவர்னருக்கு பதிலாக சிஎம் தான் சான்சலரா இருக்கணும் பேர சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டும், இதற்குள் ஆர்எஸ்எஸ் வந்துவிடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பாடத்திட்டம் வந்துவிடக்கூடாது, இந்துத்துவா சாதி அமைப்பு குறித்தெல்லாம் மாணவர்களிடம் பயிற்றுவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பகுத்தறிவு சயின்டிபிக் அப்ரோச் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்ரோச்சோட சிலபஸ் இருக்கணும், அதை பாதுகாக்கணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு தமிழ்நாடு உறுதியா இருக்கு. ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி அமைப்பை கொண்டு வரணும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு வைஸ் சான்சலரை கொண்டு வரணும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த சிண்டிகேட் மெம்பர்ஸை கொண்டு வரணும், பாடத்திட்டத்தை ஆர்எஸ்எஸ் மாத்தணும், யூனிவர்சிட்டியை காவியா மாத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க டெல்லியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும். இதுக்கு விடாம தமிழ்நாடு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப 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 ரகசியமா ஆர்எஸ்எஸோட கைகோர்த்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே 3 பேர் இருக்கிறாங்க, டெல்லி ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் சொல்லுது, சரி ஓகே ரைட்டு, அந்த யூஜிசி மெம்பரை ஒருத்தர் நம்ம அப்பாயின்ட் பண்ணிக்குவோம், அவர் ஆர்எஸ்எஸ் காரரா தான் இருப்பார், அது வேற கதை, அவர் வரட்டும், அவருக்கு இணையா மாநில அரசாங்கத்திலிருந்து நம்ம இன்னொருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவோம். இப்ப 5 பேர் கொண்ட குழுவாயிடுச்சு. 3 பேர் கொண்ட குழுவா இருந்தாலும் சரி, 5 பேர் கொண்ட குழுவா இருந்தாலும் சரி, முடிவெடுக்கிற இடத்துல மாநிலத்துக்கு ஒரு ஹை ஹேண்ட் இருக்குமே, அது மாதிரி செய்வோம் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை, ஒரு புது சட்டத்தை, ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அடிப்படையில் இது ஒரு மிக மோசமான வேலை, நயவஞ்சகமான வேலை. உங்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜென்சி தலைமுறை கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் இந்த மாநிலத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கிறான், எந்த கல்லூரியிலும் கலவரம் கிடையாது, எந்த கல்லூரியிலும் மிகப்பெரிய ஜாதிய பாகுபாடு கிடையாது, எந்த கல்லூரியிலும் சனாதனம் குறித்தும் வேதம் குறித்தும் பார்ப்பனியம் குறித்தும் பாடத்திட்டத்துல இல்ல, ஜாதி சரி மதம் சரின்னு நியாயப்படுத்தி பேசக்கூடிய பாடத்திட்டம் எல்லாம் இங்க இல்ல. ஆனா அதையெல்லாம் படிச்சு வளர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கூடிய ஜென்சிகள் தலையில இந்த ஆர்எஸ்எஸ் சாக்கடைகளை கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக நீங்க இந்த 5 பேர் திட்டத்தை முன்மொழிறீங்க. காலங்காலமா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், டெல்லியில இருந்து யூஜிசி மெம்பர் இங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ரகசியமா உட்கார்ந்துகிட்டு இந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களும் சரி, அதே போல திரு விஜய் அவர்களும் சரி, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கவர்னரோட சண்டை போடக்கூடாதுப்பா, டெல்லியோட சண்டை போடக்கூடாதுப்பா, நமக்கு அவங்களுக்கு என்னப்பா சண்டை, நாம சுமூகமா போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் திட்டத்துக்குள்ள வர்றீங்க. இப்போ மாநிலத்துக்கு தான்ப்பா அதிகாரம் அப்படின்னு கதை விடுறீங்க. மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது விஷயம். டெல்லியில இருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் எதுக்காக நீங்க பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் தேர்வு செய்யற குழுக்களை உள்ள விடுறீங்க முதல்ல? அது என்ன விஷயம்? அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 பல்கலைக்கழகங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 45 மாசமா பாரதியார் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்ல, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில 43 மாசமா இல்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு 34 மாசமா வைஸ் சான்சலர் இல்ல, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 25 மாசமா இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இதுல எதுலயும் வைஸ் சான்சலர் இல்ல. மாணவர்களுக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்கா, இருக்கு, நிரந்தரமான வைஸ் சான்சலர் இல்ல, பட் ஆனா ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு அந்த பல்கலைக்கழகத்தை நடத்திட்டு தான் வர்றாங்க ஒழுங்கா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை ஒரு காரணமா காட்டி மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க வைஸ் சான்சலர் இல்லாம அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்எஸ்எஸ் காரங்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு, பெர்மனண்டா உட்கார வைக்கிறதுக்கு நீங்க வேலையை பாக்குறீங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. கவர்னரோட நீங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் போடுறீங்க. நீங்க குதிரை பேரை நடத்திட்டு அதை கவர்னர் வாயை திறந்து கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக காலங்காலமாக கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டு இந்த வைஸ் சான்சலரை தேர்வு செய்யக்கூடிய உரிமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்க வேண்டும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இல்ல யூஜிசி மெம்பர் வரட்டும் அப்படின்னு சொல்லி கவர்னருடைய கையை ஓங்க வைக்கிறீங்க. நீங்க இதுக்கு ஓகே சொன்ன உடனே கவர்னர் நேத்து என்ன பேசுறாரு, குருகுல கல்வி நல்லது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு குருகுல கல்வி நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குருகுல கல்வியில படிக்கிறதுக்கு
பார்ப்பனனுக்கு சத்திரியனுக்கு தான் உரிமை இருக்கு, சூத்திரனுக்கு உரிமை இல்லை அப்படிம்பாங்க. சூத்திரங்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% சாதியை சார்ந்தவர்கள் எல்லாருமே சூத்திரர்களா தான் பாக்குறாங்க, சூத்திரர்களாகவும் தலித்தாவும் தான் பாக்குறாங்க. இந்த மக்களுக்கு காலங்காலமா கல்வி கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன? இதே வேதம், ஆரிய, சனாதனம், பார்ப்பனியும் தான். அதை எதிர்த்து தான் பெரியார்ல இருந்து அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் சண்டை போட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நீங்க அம்பேத்கரையும் வச்சுக்குவீங்க, பெரியாரையும் வச்சுக்குவீங்க, காமராஜரையும் வச்சுக்குவீங்க, ஆனா சனாதன கொள்கையும் வச்சுக்குவீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. இதுல இதை விட இன்னொரு மோசமான விஷயம் இருக்கு. அதுதான் பத்திரிகையில தினமும் செய்தியா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஜிசி மெம்பர் ஒருத்தரை கொண்டு வந்து உள்ள விடுறதுக்கு விஜய் அவர்கள் கையெழுத்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு இல்லையா? அதுக்கு தனியா சட்டத்தை அமெண்ட் பண்றாரு இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய இந்த யூஜிசி அந்த அமைப்பவே டெல்லியில கலைச்சிட்டு புதுசா ஒரு அமைப்பை கொண்டு வர போறாங்க இந்த பாஜக அரசு. விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு ஒரு சட்டம் வரப்போகுது. இப்ப பார்லிமெண்ட்ல ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, யூஜிசி, ஏஎஸ்சிடி, இது இல்லாம நேஷனல் கவுன்சில், அதாவது என்ஜினியரிங் கல்லூரிகளா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளா இருக்கட்டும், இல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்களா இருக்கட்டும், இது இல்லாம நேஷனல் கவுன்சிலுக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும், இந்த எல்லா உயர்கல்வி அமைப்புகளையும் மொத்தமாக ஒரு குடைக்குள் கொண்டு வர்றது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. சோ அப்போ இப்ப நீங்க யூஜிசி மெம்பரை உள்ள அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அமைப்பு உருவாக்குறாங்கல்ல, இந்த கமிஷன் வரும் பாத்தீங்களா, அந்த கமிஷன் மெம்பர் ஆட்டோமேட்டிக்காவே மாநிலத்தினுடைய கல்லூரிகளுக்குள்ள, மாநிலத்தினுடைய யூனிவர்சிட்டிகளுக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க. இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்த யூஜிசி அமைப்புக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு? கோஆர்டினேட் பண்ணலாம், எதை பல்கலைக்கழகங்களுடைய விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணலாம், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், அதனுடைய குவாலிட்டி குறித்து பேசலாம், அக்ரிடேஷன் குறித்து பேசலாம். இதெல்லாம் தான் வேலை. மேற்பார்வை செய்ய வேண்டியது, அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்துற வேலை மட்டும்தான் இந்த யூஜிசி, அதாவது கல்லூரியை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புக்கான வேலை. ஏஐசிடி போன்ற அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஜினியரிங் காலேஜை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு, இவங்களுக்கு இதுதான் வேலை. டெல்லியில உட்கார்ந்துட்டு இதெல்லாம் வந்து மேற்பார்வையில் ஒரு சின்ன வேலைகள் தான். மாநிலத்துக்கு கல்வியில அதிகமான அதிகாரத்தை கொடுத்து விட்டு டெல்லியிலிருந்து ஒரு மானிட்டர் பண்ற வேலை தான். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதை கவர்ன் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்றது, இது இல்லாம ஓவரால் ஃபங்க்ஷனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாத்தீங்களா, இது எல்லாம் வந்து மாநிலத்தில் இருக்கு. அப்ப ரெண்டும் தனித்தனியா இருக்கு. இந்த ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ மாநில அரசு பணம் போட்டு யூனிவர்சிட்டி உருவாக்கு, நீ அங்க இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு சம்பளம் கொடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மொத்த நிர்வாகம் என் கையில இருக்கும். நான் தான் வாத்தியார் அப்பாயின் பண்ணுவேன், நீ சம்பளம் கொடு. நான் தான் வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ணுவேன், நீ சம்பளம் கொடு. நான் தான் பாடத்திட்டத்தையே உருவாக்குவேன், அதுக்கான பணத்தை நீ கொடு. அப்போ பணத்தை செலவு பண்ற இடத்துல மாநில அரசாங்கம் இருக்கும், பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல டெல்லி போயிடும். அப்புறம் டெல்லியில சொல்லக்கூடிய சிலபஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஆரியம், வேதம், பார்ப்பனியம், இதுதான் சரி, அதுதான் சரி. மெட்ராஸ் ஐஐடியினுடைய டைரக்டர் பொதுவெளியில பேசுறாரு, மாட்டு மூத்திரத்தை அந்த கோமயத்தை குடிச்சா காய்ச்சல் நல்லாயிரும் அப்படின்னு பேசுறாரு. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய, அங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஐஐடியினுடைய டைரக்டர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த மாநிலத்தில் எல்லாரும் கறி சாப்பிடுறாங்க, அதனாலதான் அடிக்கடி நிலநடுக்க வருது அப்படிங்கிறாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஐஐடி டைரக்டர்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே சனாதனம், மாட்டு மூத்திரம், இது இல்லாம வந்து கடவுள், பிரம்மா, ஏற்கனவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க விநாயகருக்கு, இது மாதிரி கதையை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சனாதன, எந்த விதமான அறிவியல் மனநிலையுமே இல்லாம, எந்த விதமான பகுத்தறிவு சிந்தனையுமே இல்லாம, முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு சாதிய மனநிலை, பார்ப்பனிய மனநிலை, சனாதன மனநிலை உள்ள ஆட்களை கொண்டு வந்து நாளைக்கு வந்து யூனிவர்சிட்டியினுடைய தலைவரா போடுவாங்க. இவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மாணவர் அமைப்பை உருவாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் அமைப்பை உருவாக்குவாங்க. அப்போ விஜயை நம்பி ஓட்டு போட்ட, இல்ல விஜயை நம்பி ஓட்டு போட சொன்ன இந்த ஜென்சி இளைஞர்கள் எல்லாம் கல்லூரியில வந்து இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உட்காரும் போது, அதாவது விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு அழுத குழந்தைகள் இருக்கு, பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் 2-3 வருஷத்துல கல்லூரிக்கு வரும்போது இங்க முழுக்க முழுக்க கல்லூரி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் மையமாக மாறிவிடும். அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல நேரா வர்றதுக்கு பதிலா முதல்ல விஜயை கொண்டு வந்து தனக்கு வேணுங்கிற சட்டத்தை எல்லாத்தையும் மாத்திட்டு ஆர்எஸ்எஸ் கருத்தை இங்க கொண்டு வந்து புகுத்திட்டா ஈஸியா உள்ள வந்துடலாம். இந்த வேலையை தான் இன்னைக்கு அவங்க ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்குள்ள யூஜிசி அமைப்பு உள்ள கொண்டு வர்றாங்க. யூஜிசி அமைப்பு இப்பவே உள்ள போயிருச்சுன்னு வச்சுங்களேன், யூஜிசி அமைப்பை இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவங்க உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன், சட்டம் வந்து லேட் ஆகி கூட வரலாம். ஆனா யூஜிசிக்காரன் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள தலையிடுறதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் கையெழுத்து போடுறாரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய யூஜிசி மெம்பர் நீங்க அலோவ் பண்ண கையெழுத்து போட்டீங்கன்னா
நாளைக்கு இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிசியான் அமைப்புல இருந்து வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எக்ஸிஸ்டிங்காவே உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அவங்க யூஜிசி ஏற்கனவே சைன் இருக்கிறதுனால அவங்க உள்ள வந்துருவாங்க. சோ அப்ப இதுல இருந்து ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 பல்கலைக்கழகத்தையும் RSS காலில் போட்டு மண்டியிட வைக்கிற வேலையை விஜய் அவர்கள் செய்கிறாரு. அதுக்காகத்தான் இவங்க இந்த வைஸ் சான்சலர் தேர்வு குழுவை நாங்கள் 5ஆக மாத்துகிறோம்னு கையெழுத்து போடுற வேலையை பார்க்கறாங்க, சட்டத்தை மாத்துற வேலையை பார்க்கறாங்க. இந்த சட்டத்தை மாத்தி விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்சி இளைஞர்களை அப்படியே மொத்தமாக கொண்டு போய் RSSக்கு இந்துத்துவாத்துக்கு கொடுத்தக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்கிறார். இதை கூட்டணி கட்சிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க சனாதன எதிர்ப்புல முதன்மையான ஆட்கள், நாங்க மதச்சார்பின்மை கூட்டணியை வலுப்படுத்த போறோம், எங்க இருந்தாலும் நாங்க பாஜக RSS விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இல்ல திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல IUML இருக்கட்டும், இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததே எதுக்கு அப்படின்னா RSS தடுக்கிறதுக்கு அப்படின்னீங்க. இன்னைக்கு RSS உள்ள வந்துட்டாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டிக்குள் பல்கலைக்கழகங்களுக்குள் RSS வந்துவிட்டால் அதுக்கு பிறகு எங்கேயுமே தடுக்க முடியாது. ஒரு முக்கியமான செக் போஸ்ட் பாயிண்ட் நின்றுகிட்டு இருக்க நம்ம. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அந்த செக் போஸ்ட்டை திறந்து விடுறாரு RSS காரங்களுக்கு. கூட்டணி கட்சிகள் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வரலாற்றில் விஜய் செய்யக்கூடிய இந்த தவறுக்கு துணை போன இந்த கூட்டணி கட்சிகளுடைய வரலாறும் மிக மோசமாக எழுதப்படும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது தடுத்து நிறுத்தப்படலை அப்படின்னா விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திருத்தத்திற்கு அனைத்து கூட்டணி கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. RSSக்கு தமிழ்நாட்டினுடைய கல்லூரி வாசலை திறந்து விடுகிறது இந்த விஜய் அரசு.